என்னமோ வெட்டு வந்துட்டு அது வந்துட்டுன்னு என்னமோ சொல்லி கூப்பிட்டு போனாங்க அம்மா அப்படின்னாங்க. நான் உடனே ஸ்பாட்லேயும் நான் ஓடி பார்த்தேன். இல்லை தலையில் என்னடா செஞ்சுது உனக்கு அப்படின்னு சொல்லி தலை வலிக்குதுமா, அவன் கை வைக்காதம்மா அப்படின்னா. நான் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி இந்த சைடு, மயங்கி விழுந்து இந்த சைடு, எதுவுமே தெரியல. மர்மம் 2 பிள்ளைங்களையும் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் போராடுவேன் சார் சொல்லிட்டேன். என்ன இன்னும் இந்த 2 பிள்ளைங்களும் அவங்க அடிச்சு கொள்ளன்னு நினைக்கிறாங்களா? இவங்க தான் வந்திருக்காங்க. இன்னும் எந்த தகவலுமே வரல. இன்னும் ஃபுட்டாச்சும் வரல. பேர் என்ன? அருணாச்சலம் சார். என்ன வேலை பார்க்க? போய் டாஸ்மாக் கலப்பு. உடம்பு எப்படி இருக்கு இப்போ? நல்லா இருக்கு. எந்த வார்டில் இருக்கு? ஒன்றால் முன்னாடி எந்த 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 ஹாஸ்பிட்டல்? ஜிஹெச் சாப்பிட்டியா? பேர் என்ன? அருணாச்சலம் சார். என்ன வேலை பார்க்க? போய் டாஸ்மாக் கலப்பு. உடம்பு எப்படி இருக்கு இப்போ? நல்லா இருக்கு. எந்த வார்டில் இருக்கு? ஒன்றால் முன்னாடி எந்த 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 ஹாஸ்பிட்டல்? ஜிஹெச் சாப்பிட்டியா? போன உடனே 6 மணிக்கு போனேன். 17ஆம் தேதி சார். 17ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு செட்டர் ஓனர் இருந்து யாருனாச்சும் கடையை போய் திறந்து செட்டரை துறையான்னு சொல்லியிருக்காங்க. போய் செட்டரை திறந்துருக்கான். பின்னால் கூடி வந்து அவங்க செட்டரை திறக்கும் போதே ஸ்பாட்லேயே பிடிச்சி இப்படியே அடிச்சிருக்காங்க. அடிச்சு தான் கொண்டிருக்காங்க. என்ன அவங்களே அடித்து அவங்கள கொண்டு சேர்த்துட்டாங்க. சேர்த்தது வேற. அவங்க எனக்கு தகவல் தெரிஞ்சதே எனக்கு சாயங்காலம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு நம்ம ஸ்டேஷனுக்கு போனேன். அங்கே என்னடானா உள்ளே இருந்தான் இவன் பாப்பா வர சொல்லி தம்பி வர சொல்லுன்னு சொன்னானே தவிர ஜூஸு அதெல்லாம். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து உட்காந்துட்டேன். அப்பமெல்லாம் அந்த லேடி இல்லை. சரி, அதுக்கு பிறகு நான் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களும் வந்தாங்க. அவங்க வந்திருந்தாங்க. நான் பாத்ரூம் வருதுன்னு சொன்னேன். வந்தாங்க. பாத்ரூம் போயிட்டு வரேன். அதுக்கு பிறகு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வர பக்கம் அல்ல இந்த சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன். நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஜூஸ் வாங்கிட்டு அதை கொண்டு போய் சாப்பிட்டு இந்த பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் சாப்பிட்டியா அப்படிங்க? இல்லை, எனக்கு முதுகுலாம் வலிக்குதுமா, ரொம்ப வலிக்குதுமா, தலையெல்லாம் வலிக்குது, என்னால் சாப்பிட முடியலம்மா, நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டான். எனக்கு நீனே சாப்பிடல, நான் இங்கெல்லாம் சாப்பிட இன்னும் சனி ஞாயிறு 2 நாள் கிடக்கு. இன்னும் அந்த 2 நாளும் அம்மா ஒன்றும் ஒரு நாள் வரலனாலே நான் என்னால் தாங்க முடியாது. சரி போ, சனி ஞாயிறு 2 நாள் தானடா இருக்குது, சனி ஞாயிறு 2 நாள் தானம்மா இருக்குது, அதுவும் 2 நாள் என்னால் உள்ளே இருக்க முடியாதும்மா அப்படின்னு சொன்னான். சீக்கிரமாக வர சொல்லுமா, ஜாமீன் எடுக்கிறோம் அண்ணா. சனி ஞாயிறு கிடைக்காது, நீ படித்த போய். ஆமாம் தெரியும்மா, திங்கக்கிழமை தான் ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பையன் என்கிட்ட சொன்னான். என்கிட்ட அதனால் சாப்பிடுமா அப்படின்னு சொன்னான். இல்லை இருக்கட்டையா அப்படி என்ன அந்த அதோட கையோட தான் போனான். உள்ளுக்க போனான். அதுக்கப்புறம் உட்காந்துருந்தேன். சரி பாத்ரூம் வருது, சரி போயிட்டு வருவோம், பிள்ளைய தான் பார்த்தா சாப்பிட்டான்ல அப்படின்னு போய் பாத்ரூம் போயிட்டு வந்தேன். அதில் ஒருத்தவங்க சொன்னாங்க, உள்ளே போய் பாத்ரூம் போயிட்டு வாங்கம்மா, அங்கே போகாதீங்க, இங்கெல்லாம் போகக்கூடாதுட்டாங்க, அங்கே பொது பாத்ரூம் இருக்கு, அங்கே போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. சின்னவன் பின்னால் இந்த மரவில் போய் இருந்துட்டு வர நம்ம என்னமா இருக்குது அப்படின்னேன். இல்லை நீங்கள் அங்கே பொது பாத்ரூம் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க ஒரு போலீஸு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன். உட்காந்துருக்கேன். மணி 7 ஆச்சு, 7:30 ஆச்சு, 8 ஆச்சு, 8:30 ஆச்சு, 8:45 ஆகிட்டு. இன்னும் இவ்வளோ நேரமா இல்லை அந்த. அதுக்கு பிறகு தான் நான் அந்த லேடிகிட்ட போய் கேட்டேன், என்ன தங்கத்தையே போய் பார்க்க வர, போமா வெளியே வருவான் அவன் இல்லை அப்படின்னாங்க. சரி அப்போ வருவான் போல அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட தான் கேட்டேன், இப்போ வெளியே இன்னும் காணாமே, 9 மண்ணம் காணாமே மாமா, 9 ஆயிடுச்சம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, ஏம்மா அந்த உங்கள் பையன் தானே என்னமோ இதில் ஜிஹெச்சு கூப்பிட்டு போனாங்கம்மா, என்னமோ வெட்டு வந்துட்டு அது வந்துட்டுன்னு என்னமோ சொல்லி கூப்பிட்டு போனாங்க அம்மா அப்படின்னாங்க. நான் உடனே ஸ்பாட்லேயும் நான் ஓடி பார்த்தேன். இல்லை ஜிஹெச்சில் இந்த 1ஆவது வார்டில் போட்டிருந்தாங்க. அந்தளவு தான் யூரின் வார்டு இருக்கு, அது வார்டு இருக்கு அப்படின்னாங்க. ட்ரெஸ் எல்லாம் நான் கொண்டு தான் போயிருந்தேன். நான் டக்குன்னு பார்த்தா உடனே இந்த சட்டையை கலத்திட்டு இந்த டிஷர்ட்டை நான் மாற்றினேன் பாருங்க. அந்த சட்டையை கலத்திட்டு இந்த டிஷர்ட்டை போடும்போது தான் பார்த்தேன் பிள்ளைக்கு முதுகில் ரொம்ப காயமாக இருந்துச்சு. தலையில் என்னடா செஞ்சுது உனக்கு அப்படின்னு சொல்லி தலை வலிக்குதுமா, அவன் கை வைக்காதம்மா அப்படின்னா. வேறு 5ஆவது மாடியில் வச்சு இந்த இதோட தான் உட்காந்துருந்தான், டிஷர்ட்டோடு தான் உட்காந்துருந்தான். அப்போ அதனால ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா அம்மாவுக்கும் காமிடா அப்படின்னேன். அப்படி இப்படி இல்லை அம்மா காமில, அம்மா பார்க்கணும்ல,
தலை லைட்டையில் ஏதோ தூசி இருக்குடா அப்படின்னு தட்டி விட்டேம்மா வலிக்குதுமா கை இந்த இடத்துல கை வைக்காம தலையில கை வைக்காம பாருமான்னா இங்கதான் கை வைக்காதம்மா அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்படிதான் கை வச்சு நம்ம கை வைக்காதமான. ஆனா அவங்க ஆப்ரேஷன் பண்ணி இந்த சைடு மயங்கி விழுந்து இந்த சைடு எதுவுமே தெரியல. மர்மமா ஆயிட்டு சார். அடிச்சு கொன்னுட்டாங்க என் பிள்ளைய. இப்போ என் பிள்ளை 2 பிள்ளைங்களையும் இது இன்னும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. இது லட்சுக்குட்டி சோடலேமணி இவங்க 2 வத்தியும் அரெஸ்ட் பண்ணே குறிக்கோள்லே இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப இந்த 2 பசங்க ரொம்ப வீட்டிப்பா இருக்காங்களே, ரொம்ப இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களை நேத்து அப்படி போட்டு விரட்டி இருக்காங்க இந்த போலீஸ்காரங்க. 2 பிள்ளைங்களையும் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கு மேல நான் போராடுவேன் சார் சொல்லிட்டேன். அமைச்சர் வரல. என்ன இன்னும் 2 பிள்ளைங்களும் அவங்க அடிச்சு கொள்ளன்னு நினைக்கிறாங்களா சொல்லுங்க. ஒரு பிள்ளைய அடிச்சு என் பிள்ளை ஒரு பிள்ளைய அடிச்சு கொடுத்தாங்க. இந்த 2 பிள்ளைங்களும் அடிச்சு கொள்ள போறாங்களா சொல்லுங்க. இவங்கதான் வந்திருக்காங்க. இன்னும் எந்த தகவலுமே வரல. இன்னும் ஃபுட்டேஜும் வரல. இன்னும் ஒரு ரிப்போர்ட் வரல சார். மண்டே வந்துரும் சொல்லியிருக்காங்க.